ஆர் சுந்தரராஜன் வெளிநடப்பு செய்யறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பேசுறதுக்கு பயந்துட்டு நான் போகல, இவரை பார்த்தாவே பயம். அன்பிற்குரிய ஊடக நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுகின்ற திரு தம்பிதுரை அவர்களோடு மிக நீண்ட காலம் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர். அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் அவர் சொன்ன மாதிரி இந்த அசோசியேஷனில் அவரால் தலைவர் பொறுப்பில் இருக்க முடிகிறது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று முதல்ல வாழ்த்தி விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய உரையை தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு 80 வயசு அப்படின்னு சொன்னார், நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னாரு தம்பிதுரை. வாங்கியிருக்க படம் பார்த்தீங்களா? காதல் படம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒன்று தான் சாகாவரம் பெற்றது அப்படின்னு. அந்த சாகாவரம் பெற்ற படங்களில் வசந்த மாளிகைக்கு தனி இடம் உண்டு. இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்கள எனக்கும் குகனாருக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு. என்னென்னா, வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் ராமாநாடுவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நான் அப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன். வாகினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய 20-30 நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் செய்தி சேகரிப்பதற்காக போயிருக்கேன். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தீசிஸ் எழுதுகிற அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக. அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினைப்பு. குகநாதன் என்னுடைய இனிய நண்பர்னாலும் அவருடைய ஒரு பேச்சை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். வாணிஸ்ரீ அவ்வளோ அழகில்லைன்னாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த பெருமை வாணிஸ்ரீ கொண்டு. இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீ? அதை தாண்டி ஒரு ஜோடியாக பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார். அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார். என்ன அழகான வரிகளை சிவாஜிக்கு எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்க? சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம். சிலருக்கு தான் அது பொருந்தும். அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாவும் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தெய்வ மகனில் ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம், எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம். இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது. கூடு விட்டு கூடு பாய்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னா சிவாஜி மட்டுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் 54 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நேற்று சில தயாரிப்பாளரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ படம் வாங்க இவர் இல்லை, அவர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, ஓடிடி இல்லை, சேட்டலைட் இல்லைன்னு 54 வருஷம் முன்னாடி இல்லையான படத்துக்கு இந்த மேடையிலேயே 3 யூனிவர்சல் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் வேறு யார் செய்ய முடியும்? நினச்சி பாருங்க. 1972ஆம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சிலோனில் 2 ஆண்டுகளை கடந்து ஓடியது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மளை நினைக்கிறோமா? சிவாஜி சரீரம் தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதா உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படம் கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம்.
ஏன்னா சிவாஜி 8 மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். 7:50க்கு எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி வந்து விடுவார் 8 மணிக்கு, அதுக்கு முன்னால் போனோன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட். அப்படி ஆக்கினோன்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவருடைய பெருமைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து எனக்கு அப்புறம் 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை. ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும். இது வந்து 3வது முறையோ 4வது முறையோ மறுவெளியீடு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது 54 வருடங்களுக்கு அப்புறம் 3-4 முறை மறுவெளியீடு காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை. இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததான் வந்து எப்படியும் வந்தது லேட்டாக வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் முரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னார் இல்லை லேட்டாக வந்தாலும் சித்ரா லட்சுமணன் வந்துட்டாரு, அதனால் உங்களை முன்னால் கூப்பிட மாட்டாங்கங்கிறது சொல்லிட்டாரு அவர். நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டார் இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன, நான் எல்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல. அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, குங்குமச்சிமல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களை வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா, எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிகிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்ப 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன் சக்கராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிப்புடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுல மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவாலே, 175வது படம் அவன் தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியெல்லாம் டோட்டலாக சிவாஜி கணேசனை அனுமனவா ரசிச்சது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கை தட்டிங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம் தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவர் பேர் ராஜபாட்டு ரங்கத்துறைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்
இல்லைன்னு சொன்னா அது பொய். எங்கேயாவது நீங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு இந்த பாட்டுல வரும். என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்த, அதுல பேசாதப்பா அப்பவும் ரோதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையா வச்சது காரணம் வசந்த பாடுக. நீயே அப்படி நீ அப்படி கேட்டக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு 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 சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க, அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுத நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோம்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசுல இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசிச்சோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட்டருக்கு பொருள் எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். ஆறு உதயகுமார் சார் வரல, அது வந்ததான் இங்கேயே கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு நான் வசந்த மாளிகையாக இருப்பேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம் இல்லை சொல்ல கால் இருக்கு இங்கே. ஆமாம், வீடியோ இருக்கு. இல்லை இப்போ நேரம் ஃபோன் பண்ணிப்பாங்க, யாரோ அடிச்சிருப்பாங்க நேரம். ஆமாம், நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம், சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களாம் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிப்பாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது ஈஸ்வரி குணான சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமண சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்குது. அவர் ஈஸ்வரி குணா சார் பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ண மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2 3 வீடு இருக்கா?
அந்த 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க இப்போ. ஏன்னா வசந்த பாரதி அந்த படம் பார்த்துட்டு நான் அப்படி கவனிச்சேன் அவரை. அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் விசிக்கு குணாஸ் சார், அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ராசு கோவம் வந்துருச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவரே அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறது ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிருங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் செயலாளர் தான், அங்கேயும் தலைவர் ஆக முடியல. நிறைய அங்கங்கேயும் ஆப்பு தான் நம்மளுக்கு. அப்புறம் விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்புலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதெல்லாம் பேராசப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நீ சொல்லி அண்ணார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது? நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன், அப்போ சாப்பிட்டு வச்சுக்கொண்டு தான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால் சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேசப்படுறீங்க. இன்றைக்கி அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போதும் சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அது டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். அன்றைக்கி நடிக்கிறது அப்புறம். அப்புறம் சிவா இன்னைக்கு நான் இப்போ சித்ரா சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது, விசி குருநாத் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற மாதிரி இருக்குது. இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணி புரிச்சிருக்கு. நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வியந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வியந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை. அவர் அப்போலாம் நேராக பார்க்குறது பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நாம் நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து. அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும் நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும் நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா அது? இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவ்வளோ பேச கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்குது, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விற்கலாவது அஷ்டா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தோம், அவர் நம்மகிட்ட வந்து வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ்குமார் சொன்னார்ல டைமிங் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்கா முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வர சொல்லியிருந்தார், நான் காலைல போயிட்டேன். ஒன்று அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குனு என்ன பண்ணார், நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார்.
வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்னிட்டு சீட்டில் உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். அப்படியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே அவன் போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துக்கிறாரு. அவன்கிட்ட கொண்டு நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடா புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போயினா அப்புறம் டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி அந்த ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆரம்ப ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறாரு. அவர் ஒரு லுக்கு விட்டார். திரும்பி அவர் இப்படி விடாது. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி வந்து அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். ஒரு 8:30 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டாராம். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 12 மணிக்கு தான் அப்படி சீனை முடிக்கிறது. அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் புளிசட்டை 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் இது செலவு எடுத்து விட்டான், 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோக்குள்ள டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி குன்னான் சார் சொல்லார். அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் அவர் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலேயே கதையை வச்சுருக்காரு. விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த NT ராமாராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் ப்ரொடியூசருக்கு கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட காட்சி வச்சு தான் அலையிற தவிர யார் கதை வச்சுட்டு அலைகிறா? அதனால் விசி குணான் சார், நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்படிலாம் நடிகர் இருந்தாங்க, இப்படிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்படிலாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போள்ள ஜென்ரேஷனுக்கு உலகத்திலேயே சொல்கிறேன் அந்த கண்ணில் அவ்வளோ அந்த கோபம் மாதிரி இந்த சிவப்பா வச்சு காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன் சார். கிளிசம் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்கு ஒரு மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம். கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்தது? இப்போ மேக்கப் கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணுக்குள்ள கண்ணை அவ்வளோ சிவப்பா அப்படி வேற யாரும் நம்ம பார்த்தது இல்லையா? இதுலேயும் அந்த 2 மனம் வேண்டும் சாங் போக அப்படி இருக்கு. பிறவி நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்காக அந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அது ஒரு ரத்தம் கக்கி அப்படி உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங்கில். அதுதான் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் டைரக்டர் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம், அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையாக போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்கள் அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன், ஆனால் திருட்டுப்பட்டம் வந்திருக்கேன். அதில்
கதாநாயகி மேலே திருட்டுப்பட்டவங்க சுட்டிடுவாங்க. இவ தான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தால் கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சேனார். அதனால கடைசி ரத்த கற்கள் ஆகிப்போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் உனக்கு நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸில். ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சா நம்ம நாசமாக பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பழியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுறதுக்கு ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானே, எது இருந்தானே, என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்து லவ் பண்ணுறது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தோம் லீவிடும் வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்கில் கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம அந்த பாட போடணும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடக்காக லவ் பண்ணி தோக்கம் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்போலாம் சால்வு வந்து சந்தோஷத்தில் போடுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துறாங்க. அப்போல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம் வந்துட்டான் வாக்கில், தோத்து முடிஞ்சு போச்சு கதை. அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்போ நல்லா மாற்றிட்டாங்க சார். இப்போலாம் இது பார்த்து வச்சோங்களேன், திருப்பி சால்வு பொறுக்க யோசிப்போம். அதனால் விஜயமணி சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சால்வு ஒன்று எங்களுக்கு போடலை. அவர் தெரிஞ்சு போச்சு, இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. மனது மாதம் இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்கு. மனது மாதம் சாதாரண இல்லை அவரு. ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் படம் பாங்கல சிவாஜி கணேசன் சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கும். இதில் நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சுருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்றைக்கி பேசுகிறது பாவம், ஆனால் நீங்கள் வசனங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுவீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கேள்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றிபெற்றே இருக்குது. மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பிள்ளை வீட்டில் பத்துருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது டக்குன்னு ஒரு பொறி வரும் பாருங்க, அதை நினச்சிட்டே இருப்போம்.
லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு ஞாபகம் பொண்டாட்டி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும் ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஆமாம், இதுவும் கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம், அதனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க என்ன திருப்தி அதே மாட்டிக்கணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமாக இருக்கோ அதே சரி பரவாயில்ல மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.